நல்லா கவனிங்க. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. முதல்ல பாரத்தை பத்தி பார்ப்போம், அப்புறம் பாவத்தை பத்தி பார்ப்போம். சரியா? பாரம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாவம் ஒரு சபையில 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 100 பேர்ல பாவத்தில் சிக்கி இருக்காள் 20 பேர் இருப்பான். பெர்சன்டேஜ் கணக்கில் சொல்றேன் நான். ஒரு 15 அல்லது 20 பேர் இருப்பான், ஏதாவது சின்ன சின்ன பாவம். மீதி ஒரு 80 பேர் நல்லா கரெக்டாக ஜெபிக்கிற சபையா இருந்தாலும் அதுல ஒரு 80 பேர் பரிசுத்தமா இருப்பாங்க. அந்த பரிசுத்தமா இருக்கிறதுல இப்ப பாரம் இருக்கிற ஆள்னா 50-50 இருக்கும். நல்லா கவனிச்சிங்க, ஒரு பெரிய கணக்கெடுப்பு. பாரத்தோடு என்ன பாரம்னா என்னன்னு விளக்கம் சொல்றேன், கவனிங்க. என் பிள்ளைக்கு எப்போதான் கல்யாணம் ஆகுமோ தெரில, என் பிள்ளைக்கு எப்போதான் குழந்தை பிறக்குமோ தெரில, என் பிள்ளைக்கு ஒரு வேலைக்காக ஜெபிக்கிறேன் எப்போதான் கிடைக்குமோ தெரில. பாரம் இருக்கா இல்லையா? இந்த பாரம், இதை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாச வாழ்க்கையில ஓடணும்னா இந்த பாரத்தை வச்சுட்டு ஓட முடியாது. நிறைய பேர் ஓடுறோம், விசுவாச வாழ்க்கையில ஜெயிக்கும்படி நிறைய பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், ஊழியம் செய்யறோம், ஆத்துமாதம் பண்றோம், எல்லாம் பண்றோம். எல்லாத்தோடு கூட ஒரு பாரம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது, உள்ள பெரிய பாரம் அழுத்திக்கிட்டே இருக்குது, மனசுல சங்கடமா இருக்குது. சுவிசேஷம் சொல்லும் போது, பார் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், நீ வந்துட்டான்னு வச்சுக்க, அப்பா அவ்வளோ பெரிய நன்மை செய்வார்னு சொல்லிட்டு வந்த ஆள் வரும்போது, ஆண்டவரே அவளுக்கு கூட செஞ்சுருவீங்க போல தெரியுது, போற போக்கு பார்த்தா எனக்கு செய்ய மாட்டீங்க போல தெரியுது அப்படின்னு வருது இல்லை? அதுக்கு பேர் தான் பாரம். இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, இது யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஜெப குறிப்பா வராது, பாஸ்டர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க, இது மனசுக்குள்ள ஓடும், வெளியே தெரியாது. இந்த பாரத்தை நீங்கள் தள்ளாவிட்டால் தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட முடியாது. இந்த பாரத்தை நீங்க தள்ளிதான் ஆகணும். இது தேவன் தள்ளுகிற காரியம் அல்ல, நாம தள்ளுற காரியம்.